ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாக் ஓப்ரான். லாக் ஓப்ரான் அப்படின்னா என்னென்னா, ஓப்ரான்னா ஒரு டிஎன்ஏல மல்டிபிள் ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா அது நிறைய ப்ரோட்டீனுக்கு என்கோட் பண்ணிச்சுன்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கு பேர் தான் ஓப்ரான். லாக் அப்படின்னா லாக்டோஸ். ஸோ இதோடைய மீனிங் தான் வந்து லாக் ஓப்ரான். ஸோ லாக் ஓப்ரான் இது எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம இன்டெஸ்டைனில் நிறைய பாக்டீரியா வாழும் இல்லையா. ஸோ அதில் வாழக்கூடிய ஈகோலை என்ற பாக்டீரியாவில் இருக்கிற செல் உள்ள இருக்கிற டிஎன்ஏல இந்த லாக் ஓப்ரான்ற ஒரு ஜீன் சீக்வன்சிங் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லாக் ஓப்ரான் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாரி லாக்னா லாக்டோஸ், ஸோ ஓப்ரான் இது வந்து ஒரு ஓப்ரான். இது வந்து எதுக்கு ரெக்வயர்ட்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் லாக்டோஸ். ஸோ ஈகோலை வந்து மோஸ்ட்டாக வந்து குளுக்கோஸை தான் அதோடைய ஃபுட் சோர்ஸாக எடுத்துக்கும். குளுக்கோஸ் நம்ம எடுத்துக்கவே இல்லைனா தான், நம்ம ஸ்டொமக்கில் அது இல்லவே இல்லை, நம்ம இன்டெஸ்டைனில் அது இல்லவே இல்லைனா மட்டும்தான் அது வந்து லாக்டோஸை ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அந்த லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணவும் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் உதவக்கூடிய ஜீன் வந்து லாக் ஓப்ரான், இந்த ஓப்ரான். ஸோ இது நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா குளுக்கோஸ் இல்லைனா மட்டும்தான் அது வந்து லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணும், இல்லைனா அது குளுக்கோஸை தான் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் அவைலபிளாக இருக்கான்னு தான் பார்க்கும், அப்படி இல்லைனா தான் லாக்டோஸை அது எடுத்துக்கும். ஸோ லாக் ஓப்ரானோடைய காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ப்ரொமோட்டர், ஆப்ரேட்டர், டெர்மினேட்டர், கேப்சைட். ஸோ டெர்மினேட்டர் வந்து ஓப்ரானோடைய எண்டில் இருக்கும். ப்ரொமோட்டருக்கு அடுத்து வந்து ஆப்ரேட்டர் இருக்கும். ஆப்ரேட்டருக்கு அடுத்து 3 ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ் என்னென்னா லாக் Z, லாக் Y, லாக் A. அந்த ப்ரொமோட்டர் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் வந்து கேப் சைட் இருக்கும். கேப் சைட்டோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டபாலைட் ஆக்டிவ் சைட். இதை பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டில் வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த லாக் ஓப்ரானில் 2 ஜீன் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஜீன், இன்னொன்று ரெகுலேட்டரி ஜீன். ஸ்ட்ரக்சரல் ஜீனில் தான் வந்து லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம்ஸோடைய ஜீன் கோடிங் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனை ரெகுலேட் பண்ணது யாருன்னா ரெகுலேட்டரி ஜீன். ரெகுலேட்டரி ஜீனில் ஒரு ஜீன் இருக்குது, அந்த ஜீன் பேர் தான் வந்து லாக் ஐ. ஸோ ரெகுலேட்டரி ஜீனை ஸ்ட்ரக்சரல் ஜீனை ரெகுலேட் பண்ண வைக்கிறது ரெகுலேட்டரி ஜீன். ஸோ ரெகுலேட்டரி ஜீன் எந்த ஒரு ப்ரோட்டீனுக்கும் என்கோட் பண்ணாது, ஒரு ப்ரோட்டீனை வந்து மட்டும் அதை என்கோட் பண்ணும். அதை வந்து என்கோட் பண்ணக்கூடிய ஜீன் வந்து லாக் ஐ. அது ரெப்ரெசர்ன்ற ஒரு ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜீனில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் என்னென்னா லாக் Z, லாக் Y, லாக் A. இது 3 தான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீனில் இருக்கும். இதோடைய ஒர்க் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாக் Z. இந்த ஜீன் வந்து எந்த ப்ரோட்டீனுக்கு என்கோட் பண்ணுதுன்னா பீட்டா கேலக்டோசைட். இந்த பீட்டா கேலக்டோசைட் என்ன பண்ணுன்னா லாக்டோஸ் வந்து ஒரு டைசாக்கரைட் இல்லையா. இந்த டைசாக்கரைட்டில் என்ன இருக்கும், குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ் இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ண குளுக்கோஸ்க்கும் கேலக்டோஸ்க்கும் இருக்க பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த என்சைம் வந்து அதோடைய வேலை. ஸோ லாக் Z ஜீன் வந்து பீட்டா கேலக்டோசைடை என்கோட் பண்ணும். லாக் Y ஜீன் என்ன பண்ணுன்னா லாக்டோஸ் பர்மேஸ் அப்படின்ற என்சைமை வந்து என்கோட் பண்ணும். இந்த என்சைமோட வேலை என்னென்னா வெளியில் குளுக்கோஸே இல்லைன்னா லாக்டோஸை செல்குள்ளே உள்ளே விடுறது. அதுதான் வந்து இந்த என்சைமோடைய வேலை. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் லாக்டோஸ் பர்மேஸ், உள்ளே வந்து விடணும், செல் உள்ளே பம்ப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லாக் Y ஜீனோடைய ப்ராசஸ். இப்போது லாக் ஐ ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீனில் இருக்காது, இது வந்து ரெகுலேட்டரி ஜீனில் இருக்கும். இதோடைய வேலை என்னென்னா லாக்டோஸ் அங்கே இல்லைன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் லாக்டோஸ், அங்கே லாக்டோஸே இல்லைன்னா இந்த லாக் ஐ ஜீன் என்ன பண்ணோன்னா இன்ஹிபிட்ஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஓப்ரான். ஸோ ஆப்ரேட்டர் சைட்டில் போய் வந்து இது உட்காந்துட்டு இது வந்து RNA பாலிமரேஸ் வந்து உள்ளே விடாது. அதை என்ன ப்ராசஸ்ன்றதை நான் வரக்கூடிய ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். ஸோ லாக் ஐன்றது ரெகுலேட்டரி ஜீனில் இருக்கிற ஒரு ஜீன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய ப்ராசஸ் நான் இனிமேல் வரக்கூடிய ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டரி ஜீன்னா என்ன, ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா என்னன்னு புரியும். ஸோ ரெகுலேட்டரி ஜீன் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீனை வந்து ரெகுலேட் பண்ணும். ஸ்ட்ரக்சரல் ஜீனில் தான் வந்து லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜீன்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம பார்த்தோம், லாக் Z, லாக் Y, லாக் A.
ஸோ ஆப்ரேட்டர் அலாங் வித் ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் வந்து ஓப்ரான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெகுலேட்டரி ஜீன் வந்து ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால அது வந்து ரெப்ரெசர். ஸோ இந்த ரெப்ரெசருக்கு வந்து லாக்டோஸ் பைண்ட் ஆனால் இது வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து LAC-Z, LAC-Y, LAC-A இந்த 3 ஜீனையும் என்கோட் பண்ணி ஆர்என்ஏவாக மாறிடும். ஸோ ஆர்என்ஏக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதே வந்து லாக்டோஸ் அங்கே அந்த ரெப்ரெசர் கூட சேரல்னால் என்ன ஆகும், ஆப்ரேட்டர்லேயே வந்து அது பைண்ட் ஆகிக்கும். அந்த ஸ்டேட் பேர் தான் வந்து பவுண்ட் ஸ்டேட். ஸோ அந்த ரெப்ரெசர் வந்து ஆப்ரேட்டருக்கு மேலே உட்காந்துட்ருக்க ஸ்டேட் பேர் வந்து பவுண்ட் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து ஆர்என்ஏ பாலிமரஸால் மூவ் ஆக முடியாது. ஏன்னா ஆப்ரேட்டருக்கு முன்னாடி தான் ப்ரொமோட்டர் இருக்கும். ப்ரொமோட்டருக்கு மேலே தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும். ஸோ ஆப்ரேட்டருக்கு மேலே இந்த ரெப்ரெசர் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்என்ஏ பாலிமரஸை என்சைம்க்கு டீகோட் பண்ண விடாது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட். ஸோ இப்போ லாக்டோஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜீனில் என்ன நடக்கும், லாக்டோஸ் இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாரி நான் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் லைனாக படிக்கிறேன். ஃபஸ்ட்டு LAC-I இருக்குது, அப்புறம் கேப்சைட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் இருக்குது, P-னா ப்ரொமோட்டர், O-னா ஆப்ரேட்டர், LAC-Z இருக்குது, LAC-Y இருக்குது, LAC-A இருக்குது. இது மூணு ஜீன்ஸுமே 3 விதமான என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கோட் பண்ணுற ஜீன்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர் LAC-Z, LAC-Y, LAC-A இது 3 தான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ரெகுலேட்டரி ஜீன். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து குளுக்கோஸ் இருக்கப்பறம் என்ன ஆகும், இல்லாதப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து செகண்ட் அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா லோ குளுக்கோஸ் லாக்டோஸ் அவைலபிள். ஸோ அங்கே குளுக்கோஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே சிக்னல் வந்துடும். ஸோ தட் என்ன பண்ணணும்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து லாக்டோஸ் தான் எடுத்தாகணும். லாக்டோஸ் எடுக்கணும்னா லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணால் தான் வந்து அதாவது ஃபுட் சோர்ஸ் எடுக்க முடியும். ஸோ லாக்டோஸ் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த 3 ஜீனை என்கோட் பண்ணி ஆர்என்ஏ கிட்ட கொடுத்து ஆர்என்ஏ வந்து இதான் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் அங்கே இருக்குது. ஸோ இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அந்த ஜீனை வந்து என்கோட் பண்ணும்போது இது எப்போ நடக்கும்னா குளுக்கோஸ் இல்லைன்னா மட்டும்தான் நடக்கும். ஸோ கேப் ப்ரோட்டீன் வந்து ஆர்என்ஏவோடைய ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணோன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸோடைய ரியாக்ஷன் ரேட்டை இன்னும் ஸ்பீட் பண்ணோம். ஸோ இன்னும் நிறைய என்சைம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ தட் லாக்டோஸ் வந்து ஈஸியாக நம்ம டைஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கேப் ப்ரோட்டீன் வந்து ஆர்என்ஏவோடைய ஒரு ஃப்ரெண்ட். அது வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து குளுக்கோஸ் இல்லாதப்போ நடக்கக்கூடிய ப்ராசஸ். இப்போ வந்து ஹை குளுக்கோஸ் இருக்குது. தேர்டு சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஹை குளுக்கோஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி இந்த LAC-I ஜீன் வந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொன்னேன். அந்த ப்ரோட்டீன் பேர் தான் ரெப்ரெசர் ப்ரோட்டீன். இது என்ன பண்ணோன்னா ஆப்ரேட்டர் மேலே போய் உட்காந்துக்கும். இது வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ப்ரோட்டீனை. ஆப்ரேட்டர் மேலே உட்காந்துட்டு இருந்தால் ப்ரொமோட்டர் மேலே உட்காந்துட்ருக்க ஆர்என்ஏ பாலிமரேஸால் ஜீனை என்கோட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து குளுக்கோஸ் வந்து இருக்கிறப்போ அது வந்து அது வந்து என்சைம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணணும்னா தான் நம்ம வந்து ஜீன்ஸ் வந்து என்கோட் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே குளுக்கோஸ் இருக்குது. அப்போ எதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரெசர் ப்ரோட்டீன் இருந்துடும். ஸோ ரெப்ரெசர் ப்ரோட்டீன் கூட லாக்டோஸ் சேர்ந்தால் அது இன்ஆக்டிவ் ஆகிடும். அப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்கோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே குளுக்கோஸ் இருக்கப்போ அவங்க லாக்டோஸே இல்லை. அப்போ லாக்டோஸ் இல்லைனா எப்படி ரெப்ரெசர் ப்ரோட்டீன் கூட லாக்டோஸ் பைண்ட் ஆகும்? அப்போ லாக்டோஸ் பைண்ட் ஆனால் தான் அது இன்ஆக்டிவேட் ஆகும். ஸோ தட் அதனால் குளுக்கோஸ் இருக்கிறப்போ இங்கே வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா லோ குளுக்கோஸ் லாக்டோஸ் அன்அவைலபிள். ஸோ ரெண்டுமே இல்லை. ஸோ எதுவுமே நடக்காதாங்க, ஜீனும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. ஸோ ஹை குளுக்கோஸ் இருக்கும் போது லாக்டோஸ் அவைலபிள். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாரி குளுக்கோஸ் நிறைய இருந்து லாக்டோஸாக இருந்தால் பாக்டீரியா குளுக்கோஸை தான் எடுக்கும். ஏன்னா குளுக்கோஸ் வந்து சிம்பிள் சுகர், லாக்டோஸ் வந்து டைசாக்கரைட். ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணும், என்சைமில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் குளுக்கோஸில் மட்டும்தான் பாக்டீரியா லாக்டோஸை தேடி போகும். அப்போ போகும்போது தான் இந்த சீக்வன்ஸ், இந்த டிஎன்ஏ, இந்த ஜீன்ஸ்லாம், இந்த என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இவ்வளோ வேலை அப்போ தான் நடக்கும். இல்லைனா ரெப்ரெசர் ப்ரோட்டீன் ஆப்ரேட்டர் மேலே தான் பைண்ட் ஆகிட்டே இருக்கும் அது குளுக்கோஸ் எடுத்துக்கும் போது. ஒன்ஸ் குளுக்கோஸ் லெவல் இங்கே இல்லை, கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா தான் இந்த
ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரோட்டீன்ஸை டீகோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது ஆர்என்ஏ கிட்ட போகும். ஆர்என்ஏ ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும், என்சைமை வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஸோ என்சைம் சிந்தசிஸ் பண்ணும்போது லாக்டோஸை வந்து பிரேக் பண்ணுறது ஈஸியாகிடும். ஸோ தட் அதை வந்து ஃபுட் சோர்ஸாக பாக்டீரியா யூஸ் பண்ணிக்கும். இதுதான் வந்து லாக் ஓப்ரானோடைய ஓவரால் கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு பேசணுன்னா அதை என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.